வணக்கம். சீதாஸ் பேஜஸ். இன்றைக்கி நம்ம மண்டே டு ஃப்ரைடே எபிசோட்ஸ் பார்க்காததெல்லாம் ப்ரீஃபாக சொல்லப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நாள் வந்து சௌந்தர்யா குக் பண்ண சொல்லிட்டாங்க. யாருமே ஹெல்ப் பண்ணக்கூடாது, சௌந்தர்யாவே ஃபுல் அண்ட் ஃபுல் குக்கிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ சௌந்தர்யா வந்து குக்கிங் எடுத்துகிட்டு ரொம்ப அவஸ்தைப்பட்டாங்க. ரொம்ப ஃபன்னியாக இருந்தது, எல்லோரும் என்ஜாய் பண்ணாங்க. சாம்பாரில் பட்டரெல்லாம் போட்டு என்னென்னமோ போட்டு அவங்களே தனக்கு தானே பேசிக்கிட்டு செஞ்சது இன்னுமே நல்லா இருந்தது. ஐயோ புளி அப்படி போட்டேனே, இது நாரெல்லாம் வருது, அதெல்லாம் இப்போ எடுக்கணுமே, அந்த மாதிரி இது சொல்லிக்கிட்டே செய்துட்டு இருந்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அடுத்தது ஃபேமிலிஸ் வராங்கன்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு வந்து தீபக்கோட ஃபேமிலி வந்தாங்க. இட் வாஸ் வெரி குட். தீபக்கோட ஒய்ஃபும் பையனும் ரெண்டு பேருமே சொல்லி வச்ச மாதிரி இதை பற்றி சொல்லலை, கேம் பற்றியெல்லாம் டீட்டெயில்டாக போகலை. ரொம்ப நல்லா ஆடுறீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி அவங்க பையனும் சொன்னாங்க ரொம்ப பெருமையாக இருந்தது அப்படின்னு. அவங்க ஒய்ஃப் வந்து அதே மாதிரி சொன்னாங்க, அது ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலாக எனக்கு வந்து எப்போவும் நாங்கள் நிறைய சண்டைகள் வருவோம், பட் எப்போவுமே வந்து இவர் எமோஷ்னலாகவே இருக்க மாட்டார். எனக்கு அது ரொம்ப கோபமாக இருக்கும், கொஞ்சம் கூட எமோஷனே இல்லையேன்னு திட்டிகிட்டே இருப்பேன். பட் இப்போ எனக்கு புரியுது. ஸோ இந்த வீட்டில் வந்து அந்த எமோஷன் குறைவாக இருக்கிறதுனால தான் அவர் நிறையா அழகாக ஹேண்டில் பண்ண முடிஞ்சது, நிறைய சர்வே ஆகிறாருன்றது எனக்கு ரொம்ப புரிஞ்சுது. அதே மாதிரி இப்போ நான் நினைக்கிறது என்னென்னா, நான் மாற்றிக்க வேண்டியது நிறைய இருக்குது அப்படின்றது இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி அவங்க மற்றவங்கள பற்றிலாம் ரொம்ப ஒன்றும் சொல்லலை. அருணை மட்டும்தான் சொன்னாங்க. அருண் வந்து நான் எங்கள் பெரிய ஸ்டாரு, இவர் வந்து என்னையே எப்படி ட்ரீட் பண்ணுறாருன்னா, இவரோட டிரைவராக மற்றவங்களால அசிஸ்டண்ட்லாம் எப்படி ட்ரீட் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை பேசியிருந்திருக்காரு. ஸோ அது வந்து அவங்க சொன்னாங்க, இது மாதிரி பர்சனலாக பேசுகிறத அவாய்ட் பண்ணணும், நீங்கள் உங்களுக்கு என்ன தெரியும் அவரை பற்றி, எப்படி நீங்கள் அந்த மாதிரி பேசலாம் அப்படின்றது சொன்னாங்க. ஏன்னா பிக் பாஸ் வந்து எல்லா ஃபேமிலி வரும்போதும் உங்களுக்கு இங்கே என்ன முரண்பாடாக இருந்ததுன்றது நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் இவங்க அதை வந்து ஒருத்தருமே சொல்கிற மாதிரி வச்சுருக்காரு. ஸோ இவங்க வீட்டில் வந்து இப்போ இதை சொல்லிட்டு போயிட்டாங்க. அடுத்ததான் வந்து மஞ்சரி ஃபேமிலி. மஞ்சரி ரொம்ப நல்லா இருந்தது. மஞ்சரி சிஸ்டர் வந்தாங்க, மஞ்சரியோட பையன் வந்தான், ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க பையன்தான் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது. அம்மா வந்து டெவில் போடும்போது நீ பயந்தியா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து ரொம்ப க்யூட்டாக பையன்கிட்ட போய் சொன்னால், நீ அம்மா வச்சே நான் ஏன் பயப்படுவேன் அப்படின்னு. ஸோ நீ அம்மா வச்சேன்னு சொன்னது ரொம்ப அழகாக இருந்தது. அது நமக்குமே அது ரொம்ப டச்சிங்காக இருந்தது. அவங்க குழந்தைய கொஞ்சிற விதம் எல்லாமே ரொம்ப, நம்ம மஞ்சரியை வந்து இங்கே நிறைய ரூல்ஸ் பேசுகிறவங்க கோபம் படுறாங்கன்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தோம். ஒரு அம்மாவாக எப்படி அவங்க இருக்காங்கன்றது பார்க்கும்போது ஆக்சுவலி ஃபஸ்ட்டு பார்க்கும்பொழுது தான் அப்படி நினச்சாங்க. இப்போ மஞ்சரியை எல்லோரும் பார்க்குறது ரொம்ப மாறி போயிருக்கு. ஸோ இப்போ இன்னுமே வந்து இந்த அதர் சைட் பார்க்கும்போது இன்னுமே ரொம்ப நல்லா இருந்தது. பையனை வச்சு பார்க்கும்போது இன்னும் ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்ததாக வந்து ரயான் ஃபேமிலி வந்தாங்க. ரயான் ஃபேமிலியில் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க சிஸ்டர் வந்து நல்லா விளையாடுற அப்படின்னாங்க. பட் கூடவே என்ன சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா, நீ எப்போ பாரு சௌந்தர்யா கூடயும் ஜாக் கூடயும் இருக்க மாதிரி இருக்குது, நீ சௌந்தர்யா கூட அவ்வளோ போகிறது நல்லா இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ இவர் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டார். அவங்க இப்படி சொல்கிறதுனாலே அவருக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் வந்துச்சு. ஏன்னா அப்போ நம்ம வந்து விலக்கி இருக்கணுமா, நம்ம ரொம்ப அவங்க கூட இருக்கிறோமா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் வந்துடுச்சு அவருக்கு. இல்லை மேபி வெளியில் பார்க்குறவங்க வந்து தப்பாக பார்க்குறாங்களா அப்படின்னெல்லாம் அவர் பயந்துட்டார். ஏன்னா அவருக்கு தெரியும் சவுண்டுக்கும் வெளியில் ஒருத்தர் இருக்காருன்னு, அது மாதிரிலாம் ஒரு பயம் வந்துடுச்சு அவருக்கு. அப்படி இருந்தார் அவர். அந்த ஃபேமிலி அந்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்புறம் விஷாலோட ஃபேமிலி வந்தாங்க. ஸோ எல்லாருமே யாரையாவது ஒன்று சொல்லணுன்னும் போது ஒருத்தர் சொல்ல தான் வேண்டி வருது, சொல்கிறாங்க. இது அடுத்த நாள் வந்து சௌந்தர்யாவோட அப்பா அம்மா வந்தாங்க. சௌந்தர்யா அப்பா அம்மா வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி அவங்க அப்பாவும் சரி அம்மாவும் சரி ரொம்ப சௌந்தர்யாவை தான் சொன்னாங்க. நீ நல்லா விளையாடுற, ஆனால் இங்கே தப்பாக விளையாடுற, இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாது, நீ வந்து பின்னால் போய் பேசக்கூடாது, எதாக இருந்தாலும் முன்னால் தான் பேசணும். அவர் வந்து கோவா ஒரு கேங்காக இருக்காதீங்கன்னு தான் கேங்காக ப்ளே பண்ணாதீங்கன்னு தான் சொன்னார், கேங்காக இருக்காதீங்கன்னு சொல்லலை அப்படின்னு ரொம்ப கிளியராக சொன்னார். இவங்களுக்கு புரிகிற மாதிரி சௌந்தர்யாவுக்கு நீ ஜாக்லின் கிட்ட இந்த மாதிரி இவ்வளோ இதாக இருக்க வேண்டாம், பின்னால் பேச வேண்டாம்ன்றது ரொம்ப நல்லா கம்யூனிகேட் பண்ணாங்க. அப்புறம் ராணுவ ஃபேமிலி வந்தது. அது ஒரு சின்ன ப்ராங்க் மாதிரி வச்சுருந்தார். ஃபஸ்ட்டு அவர் ரூமுக்கு கூப்பிட்டாங்க. அவங்க பிரதர் வந்திருந்தார். பிரதருக்கு டாக்டருக்கு வேஷம் போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அவர் வந்து எப்படி இருக்குது கால் அப்படின்னு சொல்லிட்டு
லிகமெண்டரான இடத்துல இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டாரு. அவர் பயந்துட்டார். அப்புறம் தான் பார்த்தா அது பிரதர்னு தெரிஞ்சுது. அதுக்கப்புறமா உள்ளே கூப்பிட்டு வந்தாங்க. ஸோ இட் வாஸ் வெரி ஃபன்னி. அது உள்ளே வந்துட்டு அவங்க ஒன்றும் பெருசாக இல்லை, அவங்க நல்லா ஆடுற வின் பண்ணுவேன்ற மாதிரி தான் அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்க அப்பா ஐ திங்க்கு ஏதோ பாலிட்டிக்ஸில் இருக்கார், கராத்தே மாஸ்டர் ஏதோ சொன்னாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. அதெல்லாம் கராத்தெல்லாம் சொல்லி கொடுத்தாரு, என்னமோ பண்ணாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. அடுத்தது வந்து பவித்ராவோட வீட்டிலேருந்து வந்தாங்க. ரொம்ப சொல்கிறதுக்கு ஒன்றும் பெருசாக விசேஷமாக இல்லை பவித்ரா. அப்புறம் அன்ஷிதா வீட்டிலேருந்து வந்தாங்க. அவங்க அம்மாவும் அவங்க பிரதரும் வந்தாங்க. இப்போ எல்லாருமே வந்து முரண்பாடு கேட்குறாங்க. சிலர்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா அப்படி தான் கேட்பாங்க, ஆனால் நீங்கள் அந்த மாதிரி ரொம்ப ஹாஷாக சொல்லிடாதீங்கன்னு கெஞ்சுற அளவில் தான் இருந்தாங்க. ஆனால் அன்ஷிதா அம்மா வந்த உடனே இது முரண்பாடை பற்றி சொல்லுங்கன்னு பிக் பாஸ் சொல்லும்பொழுதே அவங்க வந்து ஜாக்குன்னு சொல்லி எடுத்து கொடுத்தாங்க. ரொம்ப அசிங்கமாக இருந்தது எனக்கு. அது எல்லோரும் வந்து வேண்டாம் சொல்லாதீங்க, நாங்கள் இங்கே ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம், இந்த சின்னது கூட இது மாதிரி பண்ண வேண்டாம், யார் மனசும் வருத்தப்பட வேண்டாம்னு எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்கிற இடத்துல இவங்க வந்து ஜாக்கை பற்றி கேளுன்னு சொல்கிற மாதிரி இருக்காங்கன்னா அது என்ன மனநிலைன்னு எனக்கு புரியல. இதில் என்ன அன்பு இருக்குதுன்னு எனக்கு தெரியல. நீங்கள் 10 பேருக்கு அன்பு காமிச்சிட்டு ஒருத்தரை வந்து ஒருத்தர் 2 பேரை வந்து அவ்வளோ ஒரு விரோதியை பார்க்கும்போது அது என்ன அன்புன்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி அன்ஷிதா அம்மாவும் ஜாக்லின் கிட்ட சொன்னாங்க, என் பொண்ணை பற்றி இப்படி சொல்கிறீங்க, ஆனால் என் பொண்ணு ரொம்ப அன்பான பொண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. யார் எந்த அம்மாவாக இருந்தாலும் அப்படி தான் சொல்லுவாங்க, அவங்க பொண்ணு நல்ல பொண்ணுன்னு தான் சொல்லுவாங்க. வெரி ரேர்லி லைக் சௌந்தர்யா மாதிரி இருக்கிறவங்க தான் பொண்ணையும் சேர்த்து கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. ஸோ இவங்களும் அதை மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. பட் இங்கே என்னென்னா எந்த கண்டஸ்டண்ட்டுமே அவங்க சொன்னதெல்லாம் யாருமே எடுத்து பேசலை. அவங்க பார்வையில் ஏதோ சொல்கிறாங்க, நம்ம எதுக்கு அதை பற்றி பேசணுன்ற மாதிரி தான் விட்டுட்டாங்க எல்லாருமே. இப்போ ஜாக் நினச்சிருந்தா சொல்லியிருக்கலாம், எப்போவுமே என்னை பற்றி இப்படி பேசுகிறாங்களே அப்படின்றதெல்லாம் கேட்டுருக்கலாம். பட் அவங்க அதெல்லாம் யாருமே எதுவுமே கேட்குறதில்ல, சொல்கிறத கேட்டுக்கிறாங்க, அவ்வளோதான். ஸோ அவங்க போயிட்டு சொல்லிட்டு போன பிறகு தான் சௌந்தர்யா வந்து கொஞ்சம் ஜாக் கிட்ட திருப்பி பேச ஆரம்பித்தாங்க. அருணுக்கு வந்து சொன்னாங்க, அருணுக்கு உங்கள் ஃபேமிலி வந்து வர முடியல, நீங்கள் ரூமுக்கு வாங்க, அங்கே வந்து வீடியோ போடுறோம், கனெக்ட் பண்ணி கொடுக்குறோம்னாங்க. ஸோ அவர் போனால் அவ்வளோ நேரம் உட்காந்தாரு. அவர் கனெக்ட் ஆகலைன்னு சொன்னாங்க. அதுக்குள்ளே அவங்க ஃபேமிலியை உள்ளே அனுப்பிட்டாங்க. அவங்க அப்பா அம்மாலாம் உள்ளே வந்துட்டு அப்புறம் சரி பரவாயில்ல, நீங்கள் லிவிங் ரூம் போங்க, அங்கே இருக்கிற ஸ்க்ரீனில் காட்டுறேன்னு சொல்கிறாரு. அப்புறம் இவர் வந்துட்டு பயந்துட்டு கேட்குறாரு, ஒன்றும் இல்லையே, அப்பா அம்மாவுக்கு ஒன்றும் இல்லையே, சிஸ்டருக்கு ஒன்றும் இல்லையே அப்படிலாம் கேட்குறாரு. அப்புறம் இல்லை அவங்கெல்லாம் சேஃபாக தான் இருக்காங்க, நீங்கள் உள்ளே போங்கன்னு சொல்கிறாங்க. உள்ளே போனால் இவங்களும் கொஞ்சம் நேரம் ஒழிச்சு வச்சுட்டு அப்புறமா காட்டுறாங்க. ஸோ அது ஒரு சின்ன ஃபன் அங்கே. ஜெஃப்ரியோட வீட்டிலேருந்து வந்தாங்க. ஜெஃப்ரி அம்மா கூட ஜாக்கை தான் கொஞ்சம் கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி பேசினாங்க. பட் வந்து நான் உண்மையாக எதிர்பார்க்கல. நான் எதிர்பார்த்தது வந்து ஜெஃப்ரியோட அம்மா வந்து அவர் கேங்கு தானே சொன்னார், கேங்கில் வந்து அந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு தானே சொன்னார். பட் விளையாடுங்க, கேங்கில் இருக்கலாம், அதை அஃபெக்ட் பண்ணக்கூடாதுன்னு தானே சொன்னாருன்னு சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். அவங்க வேறு மாதிரி தான் பேசினாங்க. நான் எப்போவும் சொல்கிறது தான், ஜாக் வந்து எல்லாருக்கும் முதல்ல வந்து சேரும்பொழுது அவங்களுக்கு எவ்வளோ டவுனாக இருந்தாங்களோ அவங்கள வந்து நிறைய அவங்க சப்போர்ட் பண்ணி மேலே கொண்டு வந்திருக்காங்க. அதே டைமில் ஒருத்தரும் தன்னை விட்டு மெயினாக அந்த ஒரு விஜய் சேதுபதி இந்த கோவா கேங்கில் என்ன ரூல்ஸ் எல்லாம் போட்டிருக்கீங்கன்னு கேட்டுட்டு, இப்படி இல்லாமல் ஒரு ரூல்ஸ் வச்சுருப்பீங்கன்னு கேட்டுட்டு, நீங்கள் கேங்காக இருக்கிறது பிரச்சனை இல்லை, கேங்காக விளையாடக்கூடாதுன்ற மாதிரி சொன்னார். அப்போவும் இவங்க புரிஞ்சிக்கல. இவங்க என்ன நினச்சிட்டாங்க, கோவா கேங்கே தப்பு அப்படின்ற மாதிரி நினச்சிட்டாங்க. மற்ற கேங்கெல்லாம் அப்படியே தான் சர்வைவ் ஆகிட்டுருக்கு. கோவா கேங்கு தப்புன்னு நினச்சிக்கிட்டு ஒருத்தராக விட்டுட்டு போயிட்டாங்க ஜாக்கை. கடைசியில் ராணுவம் மட்டும்தான் இருக்காருன்ற மாதிரி இருக்குது. ஸோ அட்லீஸ்ட் சௌந்தர்யா வந்து பேசிட்டு போகிறாங்க. பட் ஜெஃப்ரி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப நல்லா விளையாடிட்டு இருந்தார். பட் இப்போ வந்து அவர் அந்த பழசை மறந்துட்டு ஒரு மாதிரி வெஞ்சன்ஸோடு பார்க்குறது எனக்கு அவ்வளோ நல்லா இல்லை. ஜெஃப்ரி வந்து எல்லாருக்கிட்டையும் ஈக்குவலாக பேசிகிட்டு இருந்தாருன்னா நல்லாயிருக்கும். அவர் எப்போ போய் அங்கே அன்ஷிதா கூட சேர்றாரோ அப்போ அவர் மாறிடுறாருன்னு தோணுச்சு எனக்கு. விஷால் ஜெஃப்ரி கூட சேரும் பொழுதெல்லாம் அவர் வந்து மாறிடுறாரு. அவங்களுடைய எனிமி ஜாக்குன்றதுனால இவரும் அதே மாதிரி ஆகிடுறாரு. இவரும் ஜாக் தனக்கு எதிரின்ற மாதிரி ஆகிடுறாரு. ஜெஃப்ரி அம்மா போகும்போது மெதுவாக சொன்னாங்க, அது ஃபுல்லாக அவங்க விடலை. பட் அவங்க சொன்னாங்க, சேனலில் பேச சொன்னதுனால தான்மா நான் பேசினேன், நான் அவங்கள தப்பாகவே நினைக்கலம்மா அப்படின்ற மாதிரி ஜாக்லின் கிட்டே ஏதோ சொன்னாங்க. அது சரியாக கிளியராக விழலை. அதனால் அவங்களும் வேறு வழி இல்லாமல் ஏதாவது ஒன்று சொல்ல வேண்டி வருதே தவிர அவங்களுக்கு உண்மையாக அப்படி இல்லைன்றது தெரியுது.
ஆனால் ஜெஃப்ரிக்கு அது சரியாக கம்யூனிகேட் ஆகலைன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா கேங்கை பற்றி பேசும்போது கூட எல்லாம் கோவா கேங் ரொம்ப நல்லா இருந்ததுன்னெலாம் சொல்கிறாங்க. ஆனால் இதை புரிஞ்சுக்கலையோ அப்படின்னு தான் தோணுச்சு எனக்கு. ஸோ ஜெஃப்ரி வந்துட்டு போன பிறகு இவருக்கு தான் ஜாக்கோடைய அம்மா வந்தாங்க, முத்துக்குமரன் அம்மா வந்தாங்க. ஜாக்லின் ஃபஸ்ட்டு கேட்ட கேள்வியே அவங்க அம்மாவை வந்து, உன் மனசு நான் புண்படாமல் தானே ஆடுறேன், உன் பேரை கெடுக்கிறேன் நான் எங்கேயாவது அப்படின்னு தான் கேட்குறாங்க. நான் எப்படி விளையாடுறேன், நான் ஸ்ட்ராங் பிளேயரா அப்படிலாம் கேட்கல. அவங்க கேட்டது வந்து உங்கள் பேரை கெடுக்காமல் விளையாடுறேன்னா அப்படின்றது தான் அவங்க மெயினாக இருந்தது. அதே மாதிரி தான் ஆக்சுவலாக அருண் அப்பாவும் சொன்னார், எங்களுக்கு பெருமையை தேடி கொடுத்துருக்கிய நீ அப்படின்னு தான் சொன்னார். எல்லாருமே ரொம்ப பெருமையாக இருக்கிறாங்கன்னு. அதே மாதிரி இவங்களும் அப்படி தான் சொன்னாங்க, இவங்க அப்படி தான் கேட்டாங்க. அவங்களும் சொன்னாங்க நீ நல்லா விளையாடுற, நல்லா விளையாடு அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ அன்ஷிதாவுக்கும் அவங்க பிரதர் சொன்னார் இவ்வளோ கோவப்படாத, குறைச்சிக்கோ அப்படின்னு தான் சொன்னார். ஸோ அவங்களுக்கான அட்வைஸ் கொடுக்குறாங்க. பட் ஒருத்தரை ப்ளேம் பண்ணும்பொழுது தான் முதல்ல அருண் பிரசாத் தான் நிறையா வந்துகிட்டே இருந்தார். என்னடா எல்லாத்துலேயும் அருண் பிரசாத்னு இருந்தது. அப்புறம் அருண் வீட்டிலேருந்து ப்ளேம் பண்ணும்போது தான் மஞ்சரியும் இவரையும் ப்ளேம் பண்ணிட்டாங்க. தீபக்கு எல்லாருக்கும் காமனாக நல்ல ஆளாக இருந்த தீபக்கு மாட்டிட்டார். அதில் தீபக் வந்து நீங்கள் தான் அவரை ட்ரிகர் பண்ணி விட்டீங்க, காலங்காலையில் ஒரு காஃபி சாப்பிட வரும்போது இப்படி பண்ணிட்டீங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. தீபக் அது பெருசாக எடுத்துக்கல. பட் இருந்தாலும் தீபக் மேலேயும் ஒன்று வந்தது. ஸோ எல்லார் மேலேயும் ஒருத்தர் சொல்கிற மாதிரி தான் பார்த்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான். அது மாதிரி எல்லார் மேலேயும் ஒருத்தரும் ஒன்று சொல்லிட்டு போயிட்டாங்க. முத்துவோட அம்மா அப்பா வந்தது ரொம்ப நல்லா இருந்தது. முத்துவோட அம்மா அப்பா ஜாக்கோட ஃப்ரெண்டு வந்தார். ஜாக்கோடைய பிரதர் வருவாங்கன்னு எதிர்பார்க்கும்போது ஜாக்கோடைய ஃப்ரெண்டுக்கு என்ன பண்ணாங்க, சாண்டா கிளாஸ் மாதிரி போட்டு வச்சுட்டாங்க. அவர் அங்கேயே நின்றுட்டுருக்காரு. இவங்க எல்லாம் அவங்க பிரதர்னு தான் நினச்சிருக்காங்க. அப்புறம் தான் தெரிஞ்சது இல்லை ஒரு ஃப்ரெண்டு அப்படின்னு. அப்புறம் அவர் நல்ல அட்வைஸ் கொடுத்தாரு, நீ அழகிறதுக்காக வந்திருக்க, என்னத்துக்கு அழகிற இங்கே உட்காந்து. ஜாக்கோட எக்ஸ்ப்ளனேஷனும் நல்லா இருந்தது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருத்தருக்கு ஒரு பவுன்ஸ் பேக். இப்போது 2 பேர் அந்த மாதிரி ஆடுறாங்கன்னா அவங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கிறாங்க. இப்போ நான் ஷேர் பண்ணும்போது என்ன ஆகிடுதுன்னா அது ஒரு பிரச்சனையாகிடுது. என்னை வந்து தன்னை காமிச்சிக்கணுன்றதுக்காக கேமராவில் வந்து பேசுகிறான்றாங்க. நான் தனியாக பேசினா யார்கிட்டையாவது போய் சொன்னாலும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறான்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி எது சொன்னாலுமே ஏதாவது ஒரு பேர் வருது எனக்கு. ஸோ அதை விட அழுதுட்டேன்னா என்னோடய பாரம் குறைஞ்சிடுது, உடனே நான் பவுன்ஸ் பேக் ஆகிடுறேன், நான் இங்கே வேறு என்ன செய்ய முடியும் அப்படின்றாங்க. அதுதான் உண்மை. ஜாக் என்றைக்குமே எந்த இடத்துலையுமே அழறாங்களே தவிர எவ்வளோ டிச் பண்ணிட்டாங்க எல்லோரும். அவ்வளோ டிச் பண்ணாலும் சரி, முகத்துக்கு நேரம் அன்ஷிதா பேசுகிற பேச்செல்லாம் வந்து விஷால் எப்போவுமே அன்ஷிதாவுக்கு தானே நிற்கிறாரே தவிர அன்ஷிதாவை ஒரு நாள் கூட இப்படிலாம் கேவலமாக பேசலாமா பேசாதுன்னு சொன்னதே கிடையாது. அந்த அளவுக்கு கேவலமாக பேசினால் கூட அவங்க அதெல்லாம் விட்டுட்டு அடுத்த நாள் திருப்பி நார்மலாக வராங்க. அது ரொம்ப பெரிய விஷயம். அது உண்மையிலேயே ஒரு 12 வீக்ஸாக ஒரு பொண்ணை வந்து கண்டினியூஸாக நீங்கள் நாமினேட் பண்ணிகிட்ருக்கீங்க, அவங்களும் கண்டினியூஸாக வின் பண்ணிட்டு வராங்கன்றது ரொம்ப பெரிய விஷயம். இது வந்து ஜாக் வந்து ஃபைனல்ஸ்க்கு வரவே இல்லைன்னா கூட அவங்களுக்கு இந்த பேர் போதும். அவங்களுக்கு அந்த அளவுக்கு இப்போது நல்ல பேர் எடுத்துட்டாங்க அவங்க. ஸோ ஜாக்குடைய ஃபேமிலி அந்த மாதிரி வந்தது. முத்துக்குமரனுக்கும் அதே தான். முத்துக்குமரன் அம்மா வந்து ரொம்ப அழகாக பேசுகிறாங்க. அவங்க வந்து திருக்குறள் சொன்னாங்க, ஈன்ற பொழுதில் அந்த சொல்லிவிட்டு அதுவும் சொன்னாங்க, இன்னொரு திருக்குறள் சொன்னாங்க. சொல்லிவிட்டு என்ன சொன்னாங்க, இந்த ஒரு திருக்குறளை படிக்கிறதுக்கு எனக்கு எவ்வளோ மனப்பாடம் பண்ணுறதுக்கு கஷ்டமாச்சு, என் பிள்ளை எவ்வளோ பேசுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக சொன்னாங்க. ரொம்ப நல்ல விஷயம். அதே மாதிரி சொன்னாங்க, நல்லா விளையாடுறப்பா, நல்லவனாக இருக்கப்பா, அப்படியே இருப்பா அப்படின்னு. நடுவில் தான் கொஞ்சம் போயிட்டேன்னொன்னே அவர் சொல்கிறாரு, ஆமாம் கொஞ்சம் டவுன் ஆனேன், ஆனால் நான் சரி பண்ணிக்கிட்டேம்மா அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதே மாதிரி அவங்க அட்வைஸ்லாம் ரொம்ப நல்லா கொடுத்துட்டு தான் போனாங்க. கேட்குறாருன்றதுக்காக ஏதோ சொன்னாங்களே தவிர அவங்கெல்லாம் யாரையும் பெருசாலாம் ஒன்றும் ஹர்ட் பண்ணலை. முத்துக்குமரன் போச்சு. அப்புறமா அவங்க அப்பா அம்மா 2 பேருமே ரொம்ப நல்லா பேசினாங்க. எல்லார் மேலேயும் ரொம்ப அன்பாக இருந்தாங்க. ரொம்ப நேச்சுரலாக இருந்தது. ஸோ டோட்டலி பார்த்திங்கன்னா சௌந்தர்யா அப்பா அம்மா நல்லா இருந்தது, தீபக்கோட அப்பா அம்மா நல்லா இருந்தது, முத்துக்குமரனும் ரொம்ப நல்லா இருந்தது, ஜாக்லின் வீட்லேயும் நல்லா இருந்தது. அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வந்தது சௌந்தர்யாவுக்கு வந்து விஷால் விஜய் வந்தார். முன்னால் பிபியில் கண்டஸ்டன்ட் அவர் வந்திருந்தார். ஸோ அவர் தான் வந்து இவங்க கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்க அவங்க. பிபி ஹிஸ்ட்ரியிலேயே இதுதான் ஃபஸ்ட் டைமாக ஒரு ப்ரப்போசல் இன் பிபி அப்படின்ட்டு கேஷுவலாக வச்சு
will you marry me அப்படின்னு போட்டாங்க. அவர் வந்து நடுங்கி போயிட்டார். பதிலே சொல்லல. என்ன பதில் சொல்ல மாட்டேன்ற அப்படின்னா, இல்லை ஐ லவ் யூ, பட் வந்து நான் இதை சொல்லிவிட்டு நாளைக்கு போயிட்டு உனக்கு ட்ரெஸ் வாங்கிறதுக்காக போய் உங்கள் அப்பா வீட்டில் நிற்கணுன்னா உங்கள் அப்பா என்னை அடிச்சிட்டே போட்டுருவார் அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் என் அப்பா கிட்டே சொல்லிட்டேன் அப்படின்றாங்க. இவங்க கேமராவில் சொல்லிட்டாங்க நான் சொல்ல போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணாங்க. நேராக வரும்போது சொல்லலை. அதெல்லாம் அப்பா ஒன்றும் பண்ண மாட்டார், ஒன்றும் சொல்ல மாட்டாருன்னு தைரியமாக சொல்லி அனுப்பிச்சாங்க. ஸோ அது ரொம்ப க்யூட்டாக இருந்தது. சௌந்தர்யா வந்து இந்த வீட்டில் ரொம்ப பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ணல, கேம் ஆடலை, இல்லை ஒர்க்கில் கூட அவ்வளோ காட்டலை, அப்படியெல்லாம் எவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தால் கூட உண்மையிலேயே இது வந்து ஒரு செல்லப்பிள்ளை மாதிரி தான். நம்ம வீட்டில் ஒரு குழந்தை ஒன்று எப்போ பாரு சுற்றிட்டு இருக்கோம், ஒன்றும் செய்யாது வேலை, எல்லாரையும் வேலை வாங்கிட்டு சும்மா சுற்றிட்டு வரும். அந்த மாதிரி ஒரு ஆளாக தான் இவங்க இருக்காங்க. ஸோ இவங்க ஃபைனல்ஸில் வருவாங்க, போட்டி போடுவாங்கன்றதெல்லாம் நான் எதிர்பார்க்கல. பட் இந்த வீடு இன்ட்ரெஸ்டிங்காக போகிறதுக்கு அவங்க நல்லா இருந்தது, அவங்க இருக்கிறது நல்லா இருந்தது. இப்போ தான் வந்து ஜாக்கை விட்டுட்டு போன பிறகு தான் இந்த பேக் பைட்டிங் ரொம்ப ஆரம்பித்தாங்க. அவங்க மேலே படவே இல்லை, இவர் போய் சொல்கிறாரு, அவர் போய் சொல்கிறாரு, ராணுவுக்கு படலை, இதெல்லாம் மஞ்சரிக்கு படலை, இந்த மாதிரி எல்லாம் பேசுனது அங்கே போய் தான் பேச ஆரம்பித்தாங்க. மற்றபடி அவங்களா ஆடிட்டு இருக்கும்போது ரொம்ப நல்லா தான் ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க அப்பா அம்மாவும் நல்ல அட்வைஸ் தான் கொடுத்துட்டு போனாங்க. ஸோ இப்போ வந்து விஷ்ணுவும் ரொம்ப சொல்லிட்டு போனார், நீ என்னை விட நல்லா ஆடுற அப்படின்னு. நிஜமாவா சொல்கிறேன்னு கேட்டே இருந்தாங்க. ஆமாம், நீ என்னோட ரொம்ப நல்லா ஆடுற அப்படின்னு சொல்லிட்டு போனார். தீபக் அவருடைய ஃப்ரெண்டு சிங்கம் அவர் வந்தார். எல்லோரும் சொன்னாங்க உங்களை பற்றி சொல்லிகிட்டே இருப்பாங்க, இப்போ பார்த்துட்டோம் உங்களை அப்படின்னு. விஷாலுக்கு ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்தது, ஒரு பொண்ணு ஒருத்தர் வந்தாங்க. அவங்க ரொம்ப நல்ல அட்வைஸ் கொடுத்தாங்க. நீ வந்து தர்ஷிகா பண்ணது தப்புன்ற மாதிரியும் சொன்னாங்க. நீ வந்து எப்படி அந்த மாதிரி ஒரு இமேஜ் போகுன்னு உனக்கு தெரியாதா, அவங்களுக்கு தெரியலன்னா கூட உனக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா, நீ இப்படி பண்ணலாமா, அது ரொம்ப தப்பு இல்லையா அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி ரொம்ப கேவலமாக பேசினார். நான் முதல்லையே இதை அப்ஜெக்ட் பண்ணியிருந்தேன். சௌந்தர்யாவை பற்றி ரொம்ப கேவலமாக பேசினார் பின்னால். அது நல்லாவே இல்லைன்னு நான் அன்றைக்கே அந்த வீடியோ போடும்போதே நான் சொல்லியிருந்தேன். ரொம்ப சீப்பாக, அதாவது ஒரு கேரக்டர் அசோசியேஷன் மாதிரி பேசினார். இப்போ கூட அவர் வந்து அவங்க திட்டிட்டு நீ என்ன நடந்ததுன்னு எக்ஸாக்டாக சொல்லி சாரி கேளு, ஏன்னா பின்னால் பார்த்தாங்கன்னா அது கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ கூட அவர் ஃபுல்லாக சொல்லலை, ஒரு மாதிரி பூசி மெழுகி தான் சொல்லிட்டாரு. நீ தான் அப்பயே சாரி சொல்லிட்டேன்னு அவங்களும் மெக்னானிம்ஸாக விட்டுடுறாங்க. ஆனால் அந்த மாதிரி இல்லை, அது அந்த மாதிரி தான் பண்ணார் அவர். அதை வந்து அவங்க நல்லா சொன்னாங்க. தர்ஷிகாவை பற்றியும் சொன்னாங்க, இவங்களை பற்றியும் சொன்னாங்க. இவருக்கு வந்து அவங்க இருக்கும்போதே வந்து மன்னிப்பு கேட்டார். பட் அந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலை அப்படின்றது தான் நான் நினைக்கிறேன். அப்புறம் வந்து அர்ச்சனா வந்தாங்க. லாஸ்ட் சீசன் டைட்டில் வின்னர் அர்ச்சனா அருண் பிரசாத்துக்காக வந்திருந்தாங்க. ஸோ அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. இதில் வந்து இந்த ஒன் ஆர் ஷோவில் காட்டல, பட் லைவில் நான் கொஞ்சம் பார்த்தேன். அங்கே பார்க்கும்போது அவங்க சொன்னாங்க, யார் என்ன சொன்னாலும் நீ தான் என் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது நல்லா இருந்தது. அது என்ன, இது நிறைய வரும் தான், அவரை பற்றியும் நிறைய வந்துட்டு தான் இருக்குது. அப்படி இருந்தாலும் நீ தான் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. பவித்ராவோட ஃப்ரெண்டு வந்தாங்க. அவங்க வந்து கொஞ்சம் ஓவராக ஏற்றி விட்டாங்க. படன்னு பவித்ராவை வந்து நல்லா ஆடுறேன்னு சொல்லணும் தான், அது கரெக்டு தான். பட் வந்து கிளியர் கட்டாக அவங்க சொல்லாமல் ஒரு மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. பவித்ரா அதுலேருந்து சண்டை போடுற மூடில் இருக்காங்க. இப்போ யார் வந்தாலும் நான் சொல்கிறது தான் கரெக்டு, நீ என்னன்ற மாதிரி சண்டை போடுற மூடில் இருக்கிறாங்க. இப்போ அந்த அளவுக்கு ஏற்றி விட்டு போயிட்டாங்க அவங்க. ஸோ பவித்ரா கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஆடினால் பவித்ராவுக்கு நல்லது. அப்புறம் ஈரோடு மகேஷ் வந்தார். அவர் எல்லாருக்காகவும் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்தார். ஸோ அவரும் எல்லாருக்கும் நிறைய இன்புட்ஸ் கொடுத்தாரு. ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு இதோடு முடிஞ்சுது. எல்லோரும் இப்போவே வந்து பணப்பெட்டியை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பணம் வச்சா நீ எடுப்பியா, நான் எடுப்பியா, எவ்வளோ வந்தால் எடுப்பேன் அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதில் யார் எடுப்பாங்க யார் எடுக்க மாட்டாங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஏன்னா அவங்களுக்கே கூட தெரியாதுன்னு தான் நான் சொல்லுவேன். அந்த பணம் ஏற ஏற எப்போ யார் எடுப்பாங்கன்றது நமக்கு தெரியாது. ஸோ அதுதான் ஒரு த்ரில் நான் நினைக்கிறேன். இது சர்ப்ரைசிங்காக யாரானா ஒருத்தர் எடுப்பாங்க, அது நம்ம எதிர்பார்க்காத ஆளாக இருப்பாங்க. ஸோ அது அடுத்தது நடக்கும் இந்த வாரத்தில். ஸோ இப்போது விஜய் சேதுபதி வந்தவுடனே ஃபஸ்ட்டு 2 பேர் போகிறாங்களா, ஒருத்தர் போகிறாங்களா நாமினேட்டட் லிஸ்ட்லேருந்து அப்படின்றதையும் பார்ப்போம். ஸோ நன்றி, மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.